தூத்துக்குடியை தொடர்ந்து தற்போது புதுக்கோட்டையிலும் தற்செயல் விடுப்பு எடுத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். போராட்டமானது எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? போராட்டம் குறித்து தங்களுடைய கூடுதல் விவரங்கள் ராஜேஷ். சையத், புதுக்கோட்டையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் தற்செயல் விடுப்பெடுத்து 600க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஜாக்டோ ஜியோ மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று நேற்று அறிவித்தனர். ஆனால் தமிழக முதல்வருடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த அடுத்து இன்று மீண்டும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த தற்செயல் விடுப்பு எடுத்துள்ளதால் ஆங்காங்கே பள்ளிகள் திறந்துள்ளன. ஆனால் அதற்கு அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியாமல் அங்குள்ள குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 600க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே குழந்தைகள் கல்வி கற்க முடியாமல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது இன்னும் சில நாட்களில் பரீட்சை தொடங்கும் உள்ள நேரத்தில் ஆசிரியர்கள் இந்த லீவ் எடுத்த காரணத்தினால் மாணவர்கள் வேதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.